எம்டிபி, அதாவது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி, இல்லைனா வந்து வாலண்டரி அபார்ஷன். இந்தியா வந்து மிகப்பெரிய கண்ட்ரி, மிக அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஒரு நாளும் கரு உருவாகிட்டே இருக்குது. இதில் சில கருக்கள் உருவாகும் போது அந்த தம்பதிக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த குழந்தை வேணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு அது வேண்டாத கர்ப்பமாக இருக்கும். ஒரு குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கும், அதுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம்தான் இருக்கும், அதுக்குள்ளே கர்ப்பமாகிறது. ஆனால் ப்ரெக்னென்சி வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு எப்போவுமே சேஃப் அபார்ஷன் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும். இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப மிக மிக தெளிவாக இதுக்கான ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாஸ் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான எம்டிபி லாஸ் வந்து இருக்குது. யார் எம்டிபி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வரையறைகள் வந்து இருக்குது. தகுந்த மருத்துவ நிபுணர் மட்டுமே மெடிக்கல் எம்டிபி அப்படிங்கிற இந்த மெத்தடையோ இல்லை சர்ஜிக்கல் டிஎன்சி அப்படிங்கிற ஒரு மெத்தடையோ வந்து பண்ணுறதுக்கு லீகலி அனுமதி இருக்குது. நிறைய நேரங்களில் நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு 40 நாள் தள்ளி போயிடுச்சு டாக்டர், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப் போனார். அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டு. அவர் வந்து இந்த மாத்திரை ஒன்று கொடுத்தாரு, போட்டோம், ஏதோ ஒன்றுமே ஆகலை, என்னன்னே தெரியல, இல்லை ப்ளீடிங் ஆச்சு ஆனால் 1 மாதமாக போயிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து இல்லீகல். இதெல்லாம் வந்து லீகலி நாட் அக்செப்டட். ஒரு டாக்டரை பார்க்காம இந்த மருந்துகள் எடுத்துக்கிறதோ இல்லை டாக்டரின் பரிந்துரை இல்லாமல் நீங்கள் போய் அவர் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்துட்டு அந்த மருந்தை ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இருக்கும்போதே கொடுக்குறதோன்றது வந்து இட் இஸ் என்டையர்லி இல்லீகல். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எது முறை அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெக்னென்சி ஆகாமல் இருக்கிறது. இன்னொன்று, ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறமா சீக்கிரமாக டாக்டரை போய் பார்க்குறது, விரைவில் பார்க்குறது. எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், எனக்கு 50 நாளுக்கு அப்புறம் தான் வரும்னு நினச்சேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரு ஏற்கனவே 2, 3, 4 மாதங்கள் வரைக்கும் கூட வளர்ந்ததுக்கப்புறமா இப்போ வேணாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு விஷயம். அது ஏற்கனவே வளர்ந்த கருவே நிறைய பேருக்கு நிற்காத போது வந்து ஒரு வளர்ந்த குழந்தைய வந்து கலைக்கிறதுங்கிறது வந்து சிரமமான விஷயம் மாத்திரம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. அந்த பண்ணுற டாக்டருக்கு கூட சங்கடமாக இருக்கும், தோ இட் இஸ் லீகல். ஸோ எவ்வளோ நாள் வரைக்கும் அதை பண்ண முடியும்? அது ஒரு 8-9 வாரங்களுக்குள்ளே இருந்ததுன்னா, இப்போ டாக்டர் நியாயமாக என்ன பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதில் 2 கோடாவது இருக்கணும். அந்த 2 கோடு இருந்ததுனா தான் ப்ரெக்னென்சி இஸ் கன்ஃபர்ம்டு. அது மாத்திரம் பத்தாது, ஸ்கேன் பண்ணி அந்த கர்ப்பப்பைக்குள்ளே அந்த கரு வந்துருச்சான்னு வந்து பார்த்துடணும். கர்ப்பப்பைகளில் சில நேரங்களில் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் கரு உள்ள கர்ப்பப்பைக்குள்ளே பதிஞ்சிருக்காது. அந்த டைமில் எந்த மெத்தடுமே வந்து ஒர்க் ஆகாது. டிஎன்சி பண்ணாலும் ஒர்க் ஆகாது, அந்த மருந்துகளும் வந்து வேலை செய்யாது. இதுக்குன்னு பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் இருக்குது, அபார்ஷன் மருந்து, தீட்டு வர வைக்கக்கூடிய மருந்துகள் கிடையாது. இதெல்லாம் ஒரு 8-9 வாரங்களுக்குள்ளே இருக்கும்போது அதை வந்து சிறு மருந்துகள் மூலமாக, ஏன்னா இன்றைக்கி ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, நாளைக்கு வேறு எதுவும் இல்லை, அதுக்கப்புறம் இன்னொரு 4 மாத்திரைகள் கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது எங்களுக்கு. தெர் இஸ் அ எஸ்ஓபி ஃபார் அஸ். இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் உங்களுக்கு கருவெல்லாம் வெளியில் வந்துருச்சான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுவும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு எழுதுகிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து இருக்கும். சப்போஸ் 9 வாரங்களுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அலோடா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏறக்குறைய ஒரு 20 வாரம் வரைக்கும் அது வந்து அலௌடு. ஆனால் நிறைய நேரம் பேஷண்ட்ஸ் வர்றது இந்த 12 வாரத்துக்குள்ளேயே வந்துடுவாங்க. இந்த 9லேருந்து 12 ஒரு 10-11 வாரம்குள்ளே இருக்கும்போது அப்போ மயக்கம் கொடுத்து கர்ப்பப்பை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். டிஎன்இ, டிஎன்சி, சக்ஷன் எவாக்குவேஷன் ஆஃப் யூட்ரஸ், இதெல்லாம் வந்து தான் நாங்கள் அந்த மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் தான் அந்த டெர்மினாலஜிஸ். ஸோ இப்போ அடுத்தது ஒரு 12 வாரமே தாண்டி போயிடுச்சு அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஒரு 14 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த 14 வாரத்துலேருந்து 20வது வாரம் வரைக்கும் கரு ஃபுல்லாக கை காலெல்லாம் வந்து முளைச்சிருக்கும். பட் ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த குழந்தைக்கு வந்து ப்ராபப்ளி ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம். யூஸ்வலாக குறைபாடுகள் இருக்கிறவங்க தான் அந்த பீரியடில் வந்து வேண்டாம், அந்த
மேற்கொண்டு கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு டாக்டரே பரிந்துரை செய்வாங்க. இல்லைனா பேஷண்ட்டே வந்து ஒரு ஸ்கேனில் வந்து பார்த்துட்டு இந்த கருவில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அனாமலிஸ்ன்னு சொல்லுவோம், குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் வழக்கமாக அந்த 12வது வாரத்துலேருந்து 20வது வாரத்துக்கு வரைக்கும் தெரிஞ்சிடும். அந்த டைமில் வந்து பண்ணக்கூடிய மெத்தட் வந்து இட் இஸ் ஆல்சோ வெரி சேஃப். அப்புறம் இந்த பீரியட் வரைக்குமே வந்துட்டு ஒரு தேர்ந்த கைனகாலஜிஸ்ட், அந்த விஷயத்துக்காக படித்த டிகிரி வாங்கின கைனகாலஜிஸ்ட் அவங்களால சேஃபாக அதை வந்து பண்ண முடியும். சேஃப் அபார்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயம். அந்த பெண்ணினுடைய ஹெல்த்துக்கு அது ரொம்ப தேவையானது. அதனால் ஆல்வேஸ் ஆப்ட் ஃபார் மெடிக்கல் கேர்.